மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னா, 80கள்ல எவ்வளவு தூரம் வானொலி இடம் பிடித்தது அப்படிங்கிறத பத்தி தான். 80கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து வானொலி கேட்டு வளர்ந்தாங்க. அதுல நானும் ஒரு பேர். அப்படிங்கும்போது அந்த சிறு வயது காலகட்டங்கள்ல அந்த வானொலி மட்டும்தான் வந்து எல்லா இல்லங்கள்லயுமே இருந்தது. அந்த இல்லங்கள்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணில ஆன் பண்ணக்கூடிய அந்த வானொலி தான் இரவு 10 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். செய்திகள், அப்புறம் நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து 80கள்லயே சிறப்பான இளையராஜா இசையமைத்த பாடல்கள் அப்படின்னு எத்தனையோ பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட வந்து அதிகமான அறிவியல் சாதனங்கள் இருக்கு. ஆனா அவங்க வந்து கவனம் வந்து சிதறல் அதிகமா இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரே சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானொலி தான். ஏன்னா அந்த வானொலியில கேட்கும் போதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கு, சிந்திக்கக்கூடிய திறனும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு யாராவது சொல்லக்கூடிய செய்தியை கூட காது கொடுத்து கேட்டு புரிதல் இல்லாத தன்மையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. காரணம் என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்கள் தான். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்துக்கோங்க. ஏன்னா ரேடியோ அப்படிங்கும் போது வந்து வெறுமனை வந்து இசைத்தட்டு மட்டும் ஒழிக்கக்கூடிய இடமாக இல்லை, செய்திகளை தெரிஞ்சுக்கிற ஒரு களமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதுகளுக்கு இதமளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. அதனால எந்த ஒரு வேலையும் தடைபடாமல் எல்லாருமே மகிழ்வுடன் செயல்படக்கூடிய ஒரு சாதனம், செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக அன்னைக்கு வந்து வானொலி இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த வானொலி வந்து பல்வேறு வகையாக விஸ்வரூபம் எடுத்து பல வகையான எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படிங்கும் போது இது எங்க காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெருமையான விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இன்னுமே இந்த தொலைக்காட்சி எதுவுமே கிடையாது. முக்கியமா வந்து மொபைல் எதுவுமே இல்லாம அந்த காலகட்டம் மாதிரி வானொலிகள் அதிகமா வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு மிகுந்த அந்த குழந்தைகள் எல்லாம் இன்னமும் அதிகமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இன்னும் வளமையா வருவாங்க அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. அதனால வானொலி என்பதை வரவேற்போம், வரவேற்க தயாராக இருப்போம். வானொலி என்பதே என்ன என்று தெரியாத இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள சிறார்களுக்கும் வானொலியை பணத்தின் மூலமே காமிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த வானொலியுடனே பயணம் செய்த 80களில் பிறந்த எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து அதை பத்தி அந்த சாதனத்தை பத்தி என்னன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் போனை தூக்கி போட்டுட்டு எல்லார் கையிலையும் வானொலி தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.